ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களே, ஒவ்வொரு காலகட்டமும் மனிதன் வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்ததாக, பிரச்சனை நிறைந்ததாக, நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி நகர முடியாத ஒரு நிலையைத்தான் சந்திக்கணும். நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட அதில் ஒரு போராட்டம், நல்ல தொழில் அமைந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு நிலை, ஆக எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை மனிதன் சந்திக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் மனம் இறைவனை நாடும். இறைவன் சார்ந்த ஜோதிடம் தானே. ஒவ்வொரு மாதம் ஆங்கில மாதமும் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ டிவைன் மூலமாக, ஒவ்வொரு சோழி பிரசன்னத்தின் மூலமாக, ஒவ்வொரு மாதத்தினுடைய 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பிறகு சோழி பிரசன்னம் மூலம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2025 கடைசி மாதம், 2026 ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலம். அதை திரும்பி பார்க்கணும். எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ நம்பிக்கை இழப்பையெல்லாம் நாம் சந்தித்தாகிவிட்டது. அதே நேரம் வருகின்ற காலம் அற்புதமாக அமையுமான, நிம்மதி தரக்கூடிய ஒரு காலமாக அமையுமா, பயம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு காலமாக அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் தனுசு ராசிக்கு என்பதை இப்ப பார்க்க போறோம். தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். அதுல பார்த்தீங்கன்னா தனுசுவை பொறுத்தவரைக்கும் மூலம், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பூராடம், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம், 1ஆம் பாதம். தனுசு ராசி ஆன்மீக சகோதரர்களே, அதாவது ஒரு திருமணம் என்பதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வுல. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பொறுத்தவரை சரியான காலத்தில், சரியான நேரத்தில், சரியான முறையில் அமைய வேண்டும். சிலருடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் காலம் கடந்து கொண்டே போகும். நல்ல திருமண யோகம் அமைந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம். அந்த நிலை மாறும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகளை தராவிட்டாலும் கூட அவரால் எந்த விதமான பலனை பெறக்கூடிய முடியாத ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அடைகின்றது. அதே நேரம் பக்ர நீங்க சனி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார். 3ஆம் இடத்தில் வெற்றியை தருகின்றார் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு. அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 8இல் மறைந்தாலும் தன குடும்ப ராசியை பார்வையிடுவது குடும்ப பிரச்சனையை தீர்க்கும். அது நான் சொன்னேன் அல்லவா, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக விலகுகின்ற ஒரு சூழ்நிலையை தருவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தன குடும்ப ராசியை பார்வையிடுவது குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பது அற்புதமான யோக பலத்தை தரும். காரணம் குரு 8இல் இருப்பது. அதே நேரம் எதிர்கால முன்னேற்றம் பற்றிய சிந்தனைகள் தலை தூக்கம். எதிர்கால முன்னேற்றம் இது வாழ்க்கை. அதே நேரத்தில் தொழில், அதே நேரத்தில் இழந்ததை திரும்ப பெறுவது, நிம்மதியான ஒரு தருணம், பொன் பொருள் சேர்க்கை, அந்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல திட்டங்கள் தீட்டுவதற்கும், தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலம். 3 கிரகங்கள், அற்புதமான 3 கிரகங்கள் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா தனுசுவை நோக்கி நகர்கின்றார். யாருன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தனுடைய செவ்வாய், புதன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன். ஒரு மனிதன் ஒரு முயற்சியை எடுக்கின்ற முயற்சி எடுப்பதற்கே ஒரு கிரகம் ஒத்துழைக்கணும். அந்த எடுக்கின்ற முயற்சிக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுத்த முயற்சியை நல்ல முறையில் நகர்த்துகின்ற ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும் போதுமா, ஒரு அப்ளிகேஷன் போட்டால் மட்டும் போதுமா, அதை நோக்கி அதை பற்றி நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். ஒரு குருவிட்ட மந்திரம் வாங்கினதோடு நிறுத்தி விடக்கூடாது, தொடர்ந்து அவரை சந்திக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சிக்கு செவ்வாய் துணையாக இருக்கின்றார். எடுத்த முயற்சியை நகர்த்துவதற்கு பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன். சரி, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சியை நோக்கி நகர்கின்றீங்க, அந்த முயற்சி வெற்றியை நோக்கி தகர்வதற்கு புதன் தேவை. இந்த 3 கிரகங்களும் அற்புதமான ஒரு நிலையில தனுசு ராசிக்கு வருகின்றனர். கவலையே பட வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் அளவா, குரு 8இல் மறைந்தாலும் தன குடும்ப ராசியை பார்வையிடுது, குடும்ப பிரச்சனைகளை குறையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தனபாக்கியங்களை அதிகரிக்கும். எதிர்கால முன்னேற்றம் பற்றிய சிந்தனைகள் தலை தூக்குகின்ற சிந்தனைகள் நல்ல விதமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சனி வக்ரம் நீங்கினாலும் குரு வக்ரம் பெறுகின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரம் இல்லை. காரணம் என்ன, வக்ரமானார். மீனத்திலிருந்து கும்பம் வந்தாரு, திரும்ப கும்பத்திலிருந்து மீனம் போயிட்டார். அதே நேரம் குருவினுடைய பார்வை என்று பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையாக தனுசு மீது படுகிறது. ஒரு அற்புதமான ஒரு காலம். அதே நேரம் ஒரு பிரச்சனை நீங்கினாலும் இன்னொரு பிரச்சனை தோன்றும். அதற்கு ராகு ஒரு காரணமாக அமைகின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மனக்கசப்புகள் வந்தாலும் கூட அதை மாறுகின்ற தன்மை என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு காலம். சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே, அந்த சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாகாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அந்த வகையில் சிலரெல்லாம் தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிற சிலரெல்லாம் வெளிமாநிலம் போயிருப்பாங்க, சிலர் வெளிநாடு போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பத்தில் திரும்பவும் ஒன்று சேர்கின்ற அற்புதமான ஒரு சூழலை, வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு மனிதன வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது. ரணம் ருணம் என்று சொல்வார்கள். ரணம்னா நோய், ருணம்னா கடன். அந்த ரணம் ருணம் நீங்குகின்ற ஒரு அற்புதமான காரணம் குருவினுடைய பார்வை. அதே நேரத்தில் சனி பகவானுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இவனை மற்ற அருளை மட்டும் பெற்றுவிட்டாலே போதும், இழந்ததை திரும்ப பெற்று விடலாம். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் போயிட்டு ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளவு தூரம் போயிட்டீங்க இல்லையா, திருத்தணி முருகனை தரிசிப்பது செவ்வாய் பலம் பெற்று இருப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலம். 2025 பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு, நம்பிக்கையாக வருகின்ற காலத்தை நோக்கி நகர்வதற்கு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு பொற்காலம் இந்த டிசம்பர் மாதம். ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும். இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026 ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கணிக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு, அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில முயற்சி எடுக்கலுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவன் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான், எளிதில் கிடைத்து விடாது. அழகா ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல, ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் 50 வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாத மரத்தினுடைய இயல்பு. வாழ்ந்துதானே தீர வேண்டும், நின்றுதானே தீர வேண்டும், பலன் தந்துதானே தீர வேண்டும். அந்த வகையில ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது, போராடி அந்த முயற்சியை நகர்த்தவும். அதுக்கு காரணம் கலத்தகாரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தி ஆகிவிட்டார், குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக படைத்தரம். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தி ஆகிவிட்டார், குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக படைத்தரம். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.